சென்னையில் வசிக்கும் பொதுமக்கள், குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகள், ஓட்டல்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள் கவனத்திற்கு சென்னை மாநகராட்சி தற்பொழுது ஒரு மிக முக்கியமான அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2026 படி சென்னையில் அதிகப்படியான குப்பைகளை உருவாக்கும் நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகள் இனி தங்களை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதிகள் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் இதை கடைபிடிக்காதவர்கள் மீது மிக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் பாயும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. யாரெல்லாம் இந்த புதிய விதியின் கீழ் வருகிறார்கள்? 3 முக்கிய அளவுகோல்களை மாநகராட்சி நிர்ணயித்துள்ளது. 20,000 சதுர மீட்டருக்கு மேல் பரப்பளவு கொண்ட கட்டிடங்கள், நாள் ஒன்றுக்கு 40,000 லிட்டருக்கு மேல் தண்ணீர் பயன்படுத்துபவர்கள் அல்லது தினமும் 100 கிலோவிற்கு மேல் குப்பைகளை உருவாக்குபவர்கள், இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு தகுதியை பெற்றிருந்தாலும் அவர்கள் அதிகளவு கழிவு உருவாக்கும் நிறுவனங்களாக வகைப்படுத்தப்படுவார்கள். இதில் பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள், ஐடி பூங்காக்கள், திருமண மண்டபங்கள், மருத்துவமனைகள், ஹோட்டல்கள் மற்றும் தொழிற்சாலைகள் என அனைத்தும் அடங்கும். இந்த விதியின் கீழ் வரும் நிறுவனங்கள் மாநகராட்சி மண்டல அலுவலரிடம் இருந்து கடிதம் பெற்ற 15 நாட்களுக்குள் சென்னை மாநகராட்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தங்களை பதிவு செய்ய வேண்டும். இவர்களின் மிக முக்கியமான கடமை என்னவென்றால், இனி குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என 2 பிரிவுகளாக பிரிக்காமல் 4 வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து வழங்க வேண்டும். அதைவிட முக்கியமாக தங்களது ஈரக்கழிவுகளை அல்லது மக்கும் குப்பைகளை தங்களது வளாகத்திலேயே உரமாக்க வேண்டும் அல்லது உயிரி எரிவாயுவாக மாற்றும் வசதிகளை செய்து கொள்ள வேண்டும். குப்பைகளை சரியாக பிரித்து வழங்காதவர்களிடம் இருந்து குப்பைகளை பெற தூய்மை பணியாளர்களுக்கு முழு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் சென்னையை குப்பையில்லா நகரமாக மாற்றவும் இந்த டிஜிட்டல் கண்காணிப்பு முறை கொண்டு வரப்பட்டுள்ளது. இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக ஆன்லைன் போர்ட்டல் மூலம் குப்பைகள் சேகரிக்கப்படுவது முதல் அவை அகற்றப்படுவது வரை அனைத்தும் துல்லியமாக கண்காணிக்கப்படும். விதிகளை மீறுபவர்கள் அல்லது தவறான தகவல் அளிப்பவர்கள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மூலம் மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்படும். எனவே தகுதி உள்ள நிறுவனங்கள் உடனடியாக gcc-services.in.blkwaste.register என்ற இணையதளத்தில் பதிவு செய்து அபராத நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளுமாறு மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது.